தலைவா, அதோ வேங்கமலை தலைவன் வந்துட்டான், போட்டிக்கு வந்துட்டான். வேங்கமலை தலைவர், 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 வேங்கமலை தலைவர். அவன் இனத்தையே வேரோடு அடிக்கத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நானே வந்து திக்கிறான், தொலைச்சிடுற அவனை. வேங்கமலை தலைவர், வேங்கமலை தலைவர், வேங்கமலை தலைவர். சூரக்காட்டு தலைவர் செங்கோடரே, எங்கள் தலைவர் வேங்கமலையார் உங்களுக்கு கொடுக்கிற கடைசி சந்தர்ப்பம் இது. அவரோட மனைவி கிட்ட, எங்க இனத்தின் தலைவி கிட்ட நீங்க நடந்துகிட்ட காட்டு மிராண்டித்தனத்துக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். எங்க தலைவர் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? எங்க தலைவரின் காலை வெட்டினது உங்க மனைவிதான். நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். நீங்க தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். உங்க தலைவன் கால் வெட்டப்பட்டது உண்மைதான். ஏன் வெட்டப்பட்டது? எதுக்காக வெட்டப்பட்டது? ஐயோ பாவம், இந்த புறாவிட்ட வீரத்தை காட்டின மிருகம் யார்? நான் தான். நீயா? ஆமா மங்கம்மா, பறவைக்கு குறி வச்ச பாவை நீயே கிடைச்சிட்ட. செங்கோடா, மங்கம்மா, உன்னைத்தான் நான் தேடிட்டு வந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் இதே காட்டுலதான் நான் உன்னை சந்திச்சேன், விரும்பினேன். ஆனா உன்னை பெத்தவன் அந்த வேங்கமலையானுக்கு உடனே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். இன்னைக்கு நான் உன்னை பார்த்துட்டேன், விட மாட்டேன், விடவே மாட்டேன். நெருங்காதே, நான் திருமணமானவள். நான் திருமணம் ஆகாதவன், உனக்காகவே காத்து. அட பாவி, பார், இதோ பார் என் குழந்தை. இத பார்த்தாவது உன் எண்ணத்தை மாத்திக்க. உன் குழந்தையா? இனி என் காரியம் சுலபமா முடியும். என் இச்சைக்கு நீ இணங்க போறியா, இல்ல இந்த பச்சை குழந்தைய பலி வந்துக்குமா? கொலைகாரா! மங்கம்மா, உனக்கும் எனக்கும் இடையில எந்த தடை வந்தாலும் உடைப்பேன். உனக்கு வேண்டியது உன் மகன், எனக்கு வேண்டியது நீ. இப்ப என்ன சொல்ற? என் குழந்தைய ஒண்ணு செஞ்சிடாத, உன் காலை விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதே காலடியில தான் உன் குழந்தையும் கிடக்கு. நீ மறுத்த இந்த காலாலேயே நசுக்கி கொன்னுடுவேன். செங்கோடா, பெண் புலியாக மாற ரொம்ப நேரம் ஆயிடாது. போ, போயிடு. போகிறேன்னா என்ன செய்வேன்? இதுதான் நடந்தது. இப்ப சொல்லுங்க, யார் மன்னிப்பு கேட்கணும்? ஏன் பேசாம இருக்கிறீங்க? ஏன் பேசாம இருக்கிறீங்க? மங்கம்மா என் காலை வெட்டி எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு, நம்ம இனத்துக்கு தீராத களங்கத்தை ஏற்படுத்திட்டா. அவ கண் முன்னாலேயே அவ மகனுடைய 2 காலையை வெட்டி அவ இனத்தையே அழிக்கணுங்கிறதா என் லட்சியம். அது வரைக்கும் என் வாழ்க்கையில நிம்மதி இல்ல, மகிழ்ச்சி இல்ல, கல்யாண பந்தபாசம் எதுவுமே இல்ல. இந்த மிருகத்தான் தான் லட்சியம்னா போட்டியை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. போராட்டத்துக்கு நாள் குறிச்சு நேர்ல வந்த பிறகு மன்னிப்பு, தர்மம், நியாயம்னு வேதாந்த பேசுறியே, உனக்கு வெட்கமா இல்ல? ஒரே கேள்வி, கடைசி கேள்வி, என்னோட போராட உனக்கு துணிவு இருக்கா? அது மட்டும் இல்ல, ஒத்த காலில் இருக்கிற ஒண்ணே 2 கால சந்திக்க மாட்டேன், ஒத்த காலிலே சந்திக்கிறேன். உனக்கு துணிவு இருக்கா? அறிவிப்பு. சூரக்காட்டின் வழக்கப்படி ஈட்டிக்கு மேலே இருக்கிற வலையில வேங்கைமலை தலைவரும் நம்ம சூரக்காட்டு தலைவரும் சண்டை போடுவார்கள். ஆயுதத்தை இழந்தாலும் வலையிலிருந்து கீழே விழுந்தாலும் அது தோல்வியாகும். தோற்றவர் மற்றவருக்கு அடிமையாவார்.
நியாயத்திற்கு வெற்றி, தர்மத்திற்கு வெற்றி, நீதிக்கு வெற்றி. வேங்கமன தலைவி மங்கம்மாவையும் அவ பெத்த குழந்தையும் கொண்டு வாங்க. அவ கண் முன்னாலேயே அந்த குழந்தையுடைய 2 காலையும் வெட்ட. உங்க கணவன் வேங்கமலை தலைவன் அந்த பாவி செங்கோட வஞ்சகமா கொன்னுட்ட அம்மா. மங்கம்மா எங்க போயிடுவா? இந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் நிச்சயம் கிடைப்பா. உன் தாய் கிடைக்கிற வரைக்கும் உன்னை சிறையில் அடைக்கிறேன், உன்னை சிறையில் அடைக்கிறேன். இனிமே இந்த சூறக்காட்டுல ஆட்டுக்கு வாட்டுக்கு வேலை இல்லை. எல்லா வேலைகளையும் வேங்கமலையின் அடிமை பெண்கள் தான் செய்யணும். அடிமை சின்னமா அவங்க காலில் விலக மாட்டுங்க. அம்மா அம்மா, நீங்க எங்க தலைவி, எங்க குல தெய்வம். நீங்க எதுக்காகமா விலங்கு போட்டுக்கிறீங்க? என்ன கொடுமம்மா இது? நம்ம இனப்பெண்கள் எல்லாரோட காலையும் விலங்க மாட்டி அடிமையாக்கிட்டா செங்கோட. என்னாலதானே அவங்க இந்த துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அந்த துன்பத்துல இந்த அளவாவது பங்கெடுத்துக்க வேண்டாமா? அவங்க விலங்கெல்லாம் உடைப்பட்ட பிறகுதான் நான் இந்த விலங்கை உடைப்பேன். அது வரைக்கும் நான் உங்க தலைவி இல்லை, நானும் ஒரு அடிமை பெண் தான். நான் நினைச்சா அது நிச்சயம் நடக்கும். செங்கோடனா? ஆமா, நீ ஓடி ஓடி மறைஞ்சாலும் உன்னை தேடி தேடி பிடிச்ச சூறக்காட்டு செங்கோடம் தானா? எங்கடா மங்கம்மா? மங்கம்மாவா? யாரு? காலம் கொல்லப்பட்டாலே உங்க வேங்கமலையின் மாதி தலைவன், அவனுடைய தர்ம பத்தினி, உங்க குல தெய்வம். அவளைத்தான் கேட்கிறேன், எங்கடாவா? அடிச்சாலும் அதச்சாலும் ரத்தத்தை நீ குடிச்சாலும் எங்க தாய் இருக்கிற இடத்தை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். சொல்லவே மாட்டேன். சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். அவ பெற்ற மகன் பக்கத்தறையில கிடக்கிறாடா. இந்த இருட்டறையிலையா? போவி. ஆமாடா, பஞ்சு மெத்தையில இல்ல, பாதாள சுரங்கத்துல கிடக்கிறான். உருவத்துலதான் வளர்ந்துட்டான். ஆனா உலகம் தெரியாது, உலகம் தெரியாது. பேசும் மொழியோ பழகும் பண்போ தெரியாது. அந்த ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிற அறிவு கூட அவனுக்கு கிடையாது. அவன் ஒரு சிறைப்பறவை, அவன் ஒரு சிறைப்பறவை. எங்க வம்சத்தின் ஒரே வாரிசுடா. உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன், அவனை விட்டுடு. விடுதலா? என்னுடைய பழிவாங்கும் படலத்தின் கதாநாயகனே வந்தான். மங்கம்மா எங்கடா? மங்கம்மா எங்கே? 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 மயக்கம் தெளிஞ்சதும் மறுபடியும் சித்திரவதை ஆரம்பமாக. உண்மையை சொன்னா என்ன கூப்பிடு, செத்துட்டா வழக்கம் போல பீப்பார போட்டு ஆத்துல தூக்கி இருக்கு. சரி,
இருக்கிறவனா நீ? வேங்கையா? வேங்கையா? சின்னம், எங்க சின்னம்? நீதான் எங்க இனத்துக்கு தலைவர். வாரிசு இல்லாத கிடக்கிற வேங்கமலைக்கு நீதான் சொந்தக்கார. ஓடி போயிடு, உயிருக்கு ஆபத்து, போயிடு. ஐயோ, உனக்கு எப்படி வழங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. போயிடு, தப்பிச்சு போயிடு. நான் சொல்றதுக்காக போ, போயிடு. போ, போயிடு. நீங்களா என் தலைவரை ஒன்று செய்யாதீங்க. போயிடு. இவர்தாம்மா நம்ம தலைவர். மண்டபத்துல மறைவா இருக்காங்களே மங்கம்மா, அவங்க மகனேதான். அப்பா செங்கோடனோட சிறையில 20 வருஷமா கிடக்கிறாருன்னு சொன்னீங்களே, அவரா? அவரேதான். அவரை விடுதலை செய்துட்டேன். என் தாய் திருநாட்டுக்கு நன்றி கடன் செய்துட்டம்மா. என் கடமையை நிறைவேற்றிட்டேன். எனக்கு ஒரு உதவி செய்யம்மா. என்ன செய்யணும் தாத்தா? நான் என்னைக்காவது செத்துட்டா நீ அனாதை ஆயிடுவியோங்கிற பயத்தினாலதான். இவர் ஒரு குழந்தை. இவரை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இவரை ஆளாக்கி அறிவூட்டி அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிடுமா. இவர் இருக்கிற இடம் இவங்க அம்மாவுக்கு கூட தெரியக்கூடாதுமா. யாருக்காவது தெரிஞ்சா அந்த கொலகார செங்கோட இவரை கொண்டுடுவாம்மா. தாத்தா, இவருக்காக எதையும் தியாகம் செய்வேன். ஆனா
எதுக்காகவும் இவரை தியாகம் செய்ய மாட்டேன் தாத்தா. ஜீவா, ஜீவா, என் தாய் நாட்டினுடைய ஜீவா எதிர்காலத்தை உங்கிட்டதான் ஜீவா, ஜீவா படைச்சிருக்கிறோம்.